வரலாறு படைத்த இந்திய கிரிக்கெட் அணி வெற்றியை சாதகமாக்கிய முக்கியமான காரணிகள்ங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா மகுடம் சூடியிருக்காங்க. இதை நம்ம எளிதாக கடந்து போக முடியாது. ஏன்னா இந்த வெற்றி ஒரு மிகப்பெரிய வெற்றி, அதுவும் இந்திய மகளிர் அணிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், ஒரு பெருமை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு பெருமையாக பார்க்கப்படுது. இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மேட்ச் ஒட்டுமொத்தமாக தொடக்கத்திலிருந்து இப்போ வரைக்கும் இந்த வெற்றிக்கான சாத்தியம் இது எப்படி சாத்தியமாச்சு, என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத ஒரு தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். மகளிர் உலகக்கோப்பை தொடரில் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் என்று வரலாறு படைத்திருக்கிறது ஹர்மன் பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி. இந்த தொடரில் இந்திய அணியினுடைய டாப் 10 அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு தருணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா 1997 மற்றும் 2000 நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரில் அரையிறுதி வரை முன்னேறினாங்க நம்முடைய இந்திய அணி. அதுக்கு பிறகு 2005, 2017 இந்த 2 ஆண்டுகளில் பார்க்கும்போது ஃபைனலுக்கே போனாங்க. ஆனால் ஒரு முறை கூட இந்தியா கப்பை வின் பண்ணது கிடையாது அப்படிங்கிற நிலை தான் இருந்துச்சு. இப்போ இந்த முறை தான் உள்நாட்டில் நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரில் பட்டத்தை வென்று சாதித்து காட்டியிருக்காங்க இந்திய கிரிக்கெட் மகளிர் அணி. ஜெமிமாவினுடைய சதம்ங்கிறது மிக முக்கியமாக திருப்பு முனையாக பார்க்கப்படுது. அதாவது இந்த கிரிக்கெட் பற்றி அதிகம் தெரியாதவங்க கூட இந்த ஒரு செய்திங்கிறது ரொம்ப எளிதாக போய் சேர்ந்தது. ஜெமிமாவுடைய அந்த சதம் தான், அந்த சதம் தான் இந்தியாவை ஃபைனலுக்கு கொண்டு வந்தது. இந்த தொடரில் பார்க்கும்போது ஜெமிமா இந்திய அணியினுடைய பேட்டிங் வரிசையில் 5ஆவதாக விளையாடி வந்தாங்க. முதல் 4 ஆட்டங்களில் 2 முறை டக் அவுட் ஆனாங்க. அப்புறம் 2 ஆட்டங்களில் 32 மற்றும் 33 ரன்கள் எடுத்தாங்க. அப்போ வரைக்கும் அவங்க பெருசாக பேசப்படலை. இப்போ இங்கிலாந்துடனான ஆட்டத்தில் ஆடும் 11 விளையாடக்கூடிய வாய்ப்பு இழந்தாங்க ஜெமிமா. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, நியூசிலாந்து அணியுடனான ஆட்டத்தில் 3ஆம் இடத்தில் இறங்கி 55 பந்துகளில் 76 ரன்கள் எடுத்தாங்க. அதிரடியான ஆட்டம். நெருக்கடி நிறைந்த அந்த அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியினுடைய 339 ரன்கள் டார்கெட்டை இந்தியா வெற்றிகரமாக கடக்க ஜெமிமாவின் ஆட்டம் தான் திருப்பு முனையாக அமைஞ்சது. இது மிக முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட். இறுதி வரைக்கும் களத்தில் இருந்த அவங்க சதம் விளாசி இந்தியா இறுதிக்கு முன்னேறியதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தாங்க. அப்போது அது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. பிளேயர் ஆஃப் தி மேட்ச் விருதையும் அவங்க பெற்றாங்க. அமன்ஜோத் கவுரினுடைய அற்புத கேட்ச் பற்றி நம்ம பேசணும். தென்னாப்பிரிக்கா அணியுடனான வெற்றியை முக்கிய பங்காற்றிய இந்திய வீராங்கனைகளில் அமன்ஜோத் கவுரும் ஒருத்தர். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, 51 ரன்கள் எடுத்திருந்த தென்னாப்பிரிக்கா அணியினுடைய தொடக்க இணையை ரன் அவுட் செய்து பிரித்தாங்க. ஃபீல்டிங்கில் பந்தை பற்றியதும் ஸ்டம்புகளை நோக்கி இருந்து கன நேரத்தில் அதை அடித்தாங்க, தகர்த்தாங்க. அது இந்திய அணிக்கு முதல் விக்கெட்டை பெற்று கொடுத்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சதம் கடந்து இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் அளித்த தென்னாப்பிரிக்கா கேப்டன், அவங்கள பற்றி தென்னாப்பிரிக்காவுடைய கேப்டன் பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கு தென்னாப்பிரிக்கா பக்கம் கொண்டு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு பேட்டிங் இருந்தது. லாராவை கேட்ச் பிடித்து அவங்க வெளியேற்றியதும் இவங்க தான். ஆட்டத்தினுடைய முக்கிய கட்டத்தினுடைய அந்த கேட்ச் தட்டி பிடிச்சாங்க அமன்ஜோத். அப்போது ரசிகர்களுடைய ஹார்ட் பீட்டுங்கிறது எகிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அந்த அளவுக்கு மிக முக்கியமான காரணங்கள்லாம் இருந்தது. ஸ்மிருதி மந்தனா பற்றியும் பேசணும். அவங்க இந்திய அணியினுடைய ரன் மெஷின் அப்படின்னு சொல்லலாம். ஸ்மிருதி மந்தனா இந்த தொடரில் 9 ஆட்டங்களை விளையாடி 434 ரன்கள் எடுத்து அசத்தியிருக்காங்க. லீக் சுற்றில் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணியுடனான ஆட்டத்தில் அரை சதம் கடந்தாங்க. நியூசிலாந்து அணியுடனான ஆட்டத்தில் 109 ரன்கள் எடுத்தாங்க. அதன் மூலமாக இந்தியா அதில் வெற்றி பெற அரையிறுதிக்கு முன்னேறியது. இப்போ தான் நிம்மதியாக உணர்றேன் அப்படின்னு கூட அந்த ஆட்டத்தினுடைய வெற்றிக்கு பிறகு ஸ்மிருதி மந்தனா பேசுனது நம்ம பார்த்தோம். இறுதிப் போட்டியில் ஷெபாலியுடன் சத கூட்டணி அமைத்து இந்திய அணியினுடைய வெற்றிக்கு அடித்தளம் அமைச்சாங்கன்னு சொல்லலாம். கிராந்தி கவுட் பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த தொடரில் இந்திய அணியினுடைய பந்துவீச்சு யூனிட்டில் பிரதான அங்கம் வகித்தவர் தான் இந்த கிராந்தி கவுட். இந்த தொடரில் 3 ஆட்டங்களில் 378 பந்துகள் வீசி 361 ரன்கள் கொடுத்து 9 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்காங்க. பாகிஸ்தான் உடனான ஆட்டத்தில் 10 ஓவர்களை 20 ரன்கள் மட்டுமே கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாங்க. தனது ஆட்டத்தை பெரிய திரையில் பார்த்து தான் ஊர் மக்களாக மகிழ்வாங்க அப்படின்னு அவங்க அந்த பேட்டியின் போது தெரிவித்ததை நம்ம பார்த்தோம். இந்த பிரதிகார் அவளுடைய அந்த மாயாதல் ஆட்டம், இந்திய அணியினுடைய தொடக்க ஆட்ட வீராங்கனைகள் ஒருவரான பிரதிகா ராவல் 7 ஆட்டங்கள் விளையாடி 308 ரன்கள் எடுத்தாங்க. லீக் சுற்றில் நியூசிலாந்து அணியுடனான
வாழ்வா சாவா ஆட்டத்தில் 134, அதாவது 134 பந்துகளில் 122 ரன்கள் எடுத்தாங்க. ஸ்மிருதி மந்தனாவுடன் 212 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தாங்க. இது இந்திய அணிக்கு திருப்பு முனையாக அமைந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். துரதிருஷ்டவசமாக வங்கதேச அணியுடனான ஆட்டத்தில் ஃபீல்ட் செய்த போது காலில் காயமடைந்தாங்க. அதனால் அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டியில் விளையாட முடியாத நிலைக்கு இவங்க ஆளானாங்க. இந்த தொடரில் இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றதும் சக்கர நாற்காலியில் மைதானம் வந்து வெற்றியை கொண்டாடினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 2 விக்கெட்டுகளையும் இழந்து இந்த 2 விக்கெட்டுகளையும் இந்த தொடரில் அவங்க கைப்பற்றிருக்காங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஃபைனலில் ஷெபாலி வர்மாவினுடைய அதிரடி ஆட்டமும் பேசியணும். பிரதிகா ராவலுக்கு மாற்றாக அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டியில் விளையாடக்கூடிய வாய்ப்பை பெற்ற இளம் வீராங்கனையான ஷெபாலி அரையிறுதியில் அவங்க ஏமாற்றிய நிலையில் இறுதிப் போட்டியில் 78 பந்துகளில் 87 ரன்கள் எடுத்து அசத்தினாங்க. அது இந்திய அணியுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது. இதே ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா அணியினுடைய 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி பிளேயர் ஆஃப் தி மேட்ச் விருதை அவங்க வென்றாங்க. கடந்த 2023 இளையோர் T20 உலகக்கோப்பையை வென்ற போதும் சீனியர் அணியுடன் இதே வெற்றியை பதிவு செய்ய விரும்புவதாக அவங்க தெரிவித்தாங்க. இப்போது உலகக்கோப்பையை சொன்னபடி அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ரிச்சா கோஸினுடைய இந்த இந்திய அணியினுடைய ரிச்சா கோஸ் தன்னுடைய அதிரடி பேட்டிங் திறன் மூலமாக ஆட்டத்தின் இறுதி கட்டத்தில் ரன் குவிப்பதில் வல்லவர். இந்த தொடரில் 8 ஆட்டங்களில் 235 ரன்கள் எடுத்தாங்க. அதில் 12 சிக்ஸர்கள் அவங்க விளாச்சிருக்காங்க. இதில் இந்த சிறந்த ஸ்ட்ரைக் ரேட் கொண்ட பேட்டர்களில் முதலிடத்தில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென்னாப்பிரிக்கா அணியுடனான இறுதி ஆட்டத்தில் 24 பந்துகள் 34 ரன்கள் விளாச்சிருந்தாங்க. தீப்தி சர்மாவினுடைய ஆல்ரவுண்ட் அப்படிங்கிறதும் மிக முக்கியம். இந்த தொடரில் 7 இன்னிங்ஸில் 215 ரன்கள் எடுத்து இருக்கக்கூடிய தீப்தி சர்மா 3 அரை சதங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. 9 ஆட்டங்களில் மொத்தம் 81.2 ஓவர்களில் வீசி 22 விக்கெட்டுகளையும் அவங்க கைப்பற்றி இருக்காங்க. இந்த தொடரில் அதிக விக்கெட்டுகளை கைப்பற்றியவராக அறியப்படுகிறார் இவங்க. இறுதிப் போட்டியில் அரை சதம் மற்றும் 5 விக்கெட்டுகளை அவங்க கைப்பற்றிருக்காங்க. தொடர் நாயகி விருதையும் அவங்க வென்றாங்க. அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக 339 ரன்கள் என்ற இமாலய இலக்கை வெற்றிகரமாக எட்டி வரலாற்று சாதனை படைத்தது இந்தியா. இந்த தொடரில் அந்த ஆட்டம் இந்தியாவுடைய கோப்பை வேட்டைக்கு சரியான வேட்டையாக இருந்துச்சு. அதில் ஜெமீமா மற்றும் ஹர்மன் பிரீத் ஆகியோருடைய ஆட்டம் எங்களுக்கு வேர்ல்ட் கப் உலகக்கோப்பை ரொம்ப முக்கியம் அப்படின்னு எதிரணிக்கு சொல்வது போல இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹர்மன் பிரீத் கவுர் பொறுத்த வரைக்கும் இந்த தொடரில் இந்திய அணியினுடைய துல்லிய செயல்பாட்டை கட்டமைத்தவர்களில் ஒருவர் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர். இந்திய அணியினுடைய தலைமகள் அப்படின்னு சொல்லலாம். ஆடும் 11 மாற்றம், வீராங்கனைகளுடைய காயம், அதற்கான ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு ஆட்டத்தினுடைய தருணத்துக்கு ஏற்ப முடிவுகளை எடுக்க வேண்டிய நெருக்கடி அப்படின்னு எல்லாத்தையும் திறம்பட செய்து வெற்றி கண்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த தொடரில் 8 இன்னிங்ஸில் 260 ரன்கள் எடுத்திருக்காங்க. இதில் 2 அரை சதங்கள் எடுத்திருக்காங்க. அதில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான அரையிறுதியில் 89 ரன்கள் எடுத்திருக்காங்க. இறுதிப் போட்டியில் இந்திய அணியினுடைய வெற்றிக்கு தேவையான அந்த கடைசி விக்கெட்டுகளையும் கேட்ச் ஓடியபடி பிடித்து அசைத்திருக்காங்க ஹர்மன். அந்த வெற்றி தருணம் கிரிக்கெட் வரலாற்றில் காலத்துக்கும் நிற்கும். ஒட்டுமொத்தமாக இந்த தொடரில் இந்திய அணியினுடைய செயல்பாடு அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பார்த்து கண்டுகளிக்கும். இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன மிக முக்கியமான விடயங்கள் தான் இந்திய அணியுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணங்களாக அமைந்திருக்கிறது.